அனைவருக்கும் வணக்கம். சோற்றுக்காக நடந்தோம் புது கவிதை நூல். ஆசிரியர் திரு இரா. ரமேஷு. சோற்றுக்காக நடைபயின்றோம் ஒவ்வொரு நாளும் ஓடை மணலோடு கூடையில் கனத்தோடு நாளும் நடைபயின்ற நல்ல நினைவுகளை மனதோடு அசைப்போட சின்ன சிதறல்களாய் வந்து விழுந்த சொற்கள் இவை. இளமையில் நடப்பது அழகு ஆனந்தம், அதுவும் தெருவில் நடப்பது, சந்து பொந்துகளில் சலிக்காமல் நடப்பது சலிப்பை தரவில்லை, களைப்பை தரவில்லை. வரப்பில் நடப்பது, வாய்க்காலில் நடப்பது, ஓடையில் நடப்பது, ஒற்றையடி பாதையில் நடப்பது, அதுவும் இளமையில் நடப்பது அளவில்லா ஆனந்தம். யாரிடம் கற்றோம் நடைபயில? எதுவும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் அன்றாடம் நடைபயின்றோம், நன்றாக நடைபயின்றோம். நடந்து போக இடமொன்று எங்களுக்கு எதுவும் இல்லை. ஒன்றை தவிர, பள்ளிக்கூடத்துக்கு நடந்து சென்றதாய் எங்களுக்கு நினைவில்லை. துரத்தப்பட்டு இருக்கிறோம், விரட்டப்பட்டு இருக்கிறோம். படிப்பதற்காக பாடிச் செல்ல வேண்டிய தருணத்தில் ஓடிச் சென்றதால் கூடி வரவில்லை கல்வி எங்களுக்கு. ஆசையாய் அம்மா விரல் பிடித்து நடந்ததாய் விவரம் இல்லை. பாசமாய் அப்பா என்னோடு பேசிக்கொண்டே நடந்ததாய் என் நினைவில் இல்லை. எனக்கு கிடைக்காத இந்த நடைப்பழக்கம் என் தம்பிக்கு எப்படி கிடைத்திருக்கும்? எனக்கு கருத்து தெரிந்தவரை ஓடி அலைந்து ஓடி மறைந்துதான் என் பழக்கம். மெல்ல நடந்ததாய் இல்லை எனக்கு வழக்கம். இருந்தும் இப்பொழுது நடக்கின்றோம். நாள்தோறும் நடப்பேன் என் தம்பியோடு. நாங்கள் கடந்து நடந்து வந்த பாதை தேய்ந்து பழகி போனது ஒற்றையடி பாதையாக. மறந்தும் கூட மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்ததில்லை. கைவீசி நடக்கும் விடுதலை அப்போது இல்லை. கைகள் விடுதலை எங்களிடம் கேட்டதாக நினைவில்லை. கேட்டால் எப்படி தந்திருக்க முடியும்? இடுப்பிலோ தலையிலோ ஏதாவது ஒன்று சுமந்து கொண்டே நடப்போம். வரப்புகள், வாய்க்கால்கள், நீரோடைகள் எல்லாவற்றையும் நடந்து கடந்து நடப்போம். உடலுக்கு களைப்பு ஒருபோதும் இருக்காது. மனதுக்குள் தயக்கம் எங்களை விட்டு நீங்காது. சுமப்பது நடப்பது இன்பமில்லை எங்களுக்கு. இருந்தும் நடப்போம். இருமுறை ஒரு நாளில் சுமையோடு ஒரு முறை, சுமை கூட்டி மறுமுறை. ஒவ்வொரு முறையும் குறையாத சுமை, நிறையாத மனது. இருந்தும் நடப்போம். நடப்பது பயிற்சி சிலருக்கு, நடப்பது தண்டனை எங்களுக்கு. நாள்தோறும் நான் மட்டும் தனியாக நெடுதூரம் நடந்திருந்தால் உங்களோடு இதை ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டேன். சான் பிள்ளை என் தம்பி ஆண் பிள்ளை என்பதினால் என்னோடு அவனுக்கும் நான் பெற்ற தண்டனை. ஏன் நடந்தோம்? எதற்காக நடந்தோம்? நடந்து நடந்து எதை நாங்கள் அடைந்தோம்? எதை நாங்கள் இழந்தோம்? அடைந்ததும் இழந்ததும் ஆறாத வடுக்களாய், நீங்க மறுக்கும் நினைவுகளாய் நெஞ்சுக்குள் அப்படியே. அதைத்தான் நான் இங்கு சொல்லுகிறேன் கவிதை வடிவங்களாய். தொடர்ந்து கேளுங்கள். எழுத்தும் எழுத்தறிதும் என்ற தலைப்பில் கவிதை வரிகள். வயிற்று பசி. பசிக்கு எது காரணம்? வறுமை. வறுமைக்கு காரணம் முயற்சியின்மை, திறமையின்மை என்பார் சிலர். இவை இருந்தும் வறுமை இருந்தால் மூல காரணம் வாய்ப்பு இன்மை. வாய்ப்பின்மை வசதி படைத்தவர்கள் வாசிக்காத சொல். வாய்ப்பின்மை வசதியில்லாதவர்களை நேசிக்கும் நெருங்கிய உறவு. வசதிக்கும் வாய்ப்புக்கும் என்ன தொடர்பு? சமமற்ற சமூக கட்டமைப்பில் மேலதிக்கவாதிகளின் சூதும் வாதும் சேர்ந்தே செய்த சதி செயலோ? கல்விக்கு கண்ணீர் சிந்துவார், கற்று முடித்தாலும் வேலைக்கு வெம்பி திரிவார். நவீன உலகத்தில் எழுத்தும் எழுத்தறிவும் வகுத்த நீதி வாய்ப்பின்மை. எழுத்து சரி, எழுத்தறிவு எப்படி சரியாகும்? எழுத்தறிவை மதிப்பீடு செய்யும் அளவுகோல் எது? பண்டமாற்று முறை புழக்கத்தில் இருந்தபோது எழுத்தறிவில் மதிப்பீட்டு முறை எப்படி வாய்ப்பு பெற்றது? ஒளி வலிமை பெற்றிருந்த போது ஒளி வடிவம் எப்படி புகுந்தது? மனித சிந்தனையில் ஒளியை வீழ்த்தியது எப்படி? எளியதை வலியது விழுங்கிட வகுத்த அநீதியோ என்று அழைக்கலாமோ? மூன்றாவது தலைப்பில் அம்மா நான் வந்திருக்கேன். பசுமையான வயல்வெளி, கண்ணுக்கு எட்டியவரை வெள்ளைக்கோடு கிழித்தார் போல் திட்டு திட்டாய் தேங்கியோடும் நீரோடை. இதன் நடுவே நானும் என் தம்பியும் சேறு கலந்த சின்ன வறுப்பில் வழுக்கி விழுந்து நடந்து பழகி கடந்து போவோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு வழங்கும் ஒரு புது ஊருக்கு. அந்தி சாயும் நேரத்தில் கூட்டுக்குள் வந்து அடங்கும் பறவையாய், கட்டுத்தறிக்கு கட்டுப்படும் மாடாய், எங்களுக்கென்று ஒதுக்குப்புறமாய் ஒதுக்கப்பட்ட ஒரு கொட்டகையில் அடைந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும். இருள் சூழும் ஆங்காங்கே எங்காவது ஒரு தெருவிளக்கு எரியும், மங்களாய் எரியும்.
வயல் வெளியை ஒத்து வாழ்விடம் இருப்பதால் பூச்சிகள் சத்தம், குட்டி போட்ட நன்றியுடைய நாய்கள் கூட்டம் எங்களை வட்டமிட்டு சூழ்ந்து கொள்ளும். அதிலும் நன்றியில்லா சில நாய்கள் பார்த்து குறைக்கும், எங்களை அச்சம் கொள்ள செய்யும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும். இருள் சூழும் நேரத்தில் வீதி உலா வருவோம் அந்த புது ஊரில். நவீன அறிவியல் தொழில்நுட்பம் ஊரின் எல்லைக்குள் ஊடுருவா காலத்தில் காற்றின் வழியே சிறு பெட்டிக்குள் கம்பீர குரலில் அன்னை தமிழில் செய்தியை கேட்டுக்கொண்டே சரியான நேரத்தில் புறப்படுவோம். நான் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு ஏனம் எடுத்துக்கொண்டு ஊர் சுற்ற புறப்படுவோம் சோற்றுக்காக. அம்மா என்கிற தலைப்பில் 4வது. அம்மா, நான் வந்திருக்கேன் என்று உரக்க கத்தியும் ஒருவரும் வரமாட்டார் உடனடியாக. அப்படியே வந்தால், நீ மட்டும் என்ன முன்னாடியே வந்துட்ட? கோணல் முக அழகி கேள்வியால் கிண்டல் செய்ய, அவ எங்க, அவளுக்கு ஒரு தடவை வேலையை விட்டுட்டு வரணுமா? ஏளனத்தோடு கேள்வியோடு எனதருகில் வந்து நின்று, கொஞ்சம் பொறு, உள்ளே போய் வந்துடுறேன் சொல்லிவிட்டு செல்வாய். கால் வலிக்க காக்க வைத்து சிறு தட்டில் கைப்பிடிச்சோறு கொஞ்சம் என் பாத்திரத்தில் ஓங்கி தட்டுவது போல் ஓசையை கிளப்பி கொட்டிவிட்டு செல்வாள். வயிற்று பசிக்காக செவிக்கிளிய ஓங்கியடித்த தட்டின் ஓசையை பொறுத்து கொண்டு பிடி சோற்றை வாங்கி கொண்டு அடுத்த வீடு செல்வதற்குள் பாதி இரவு கடந்துவிடும். மீதி இரவில் மிஞ்சிய வீட்டில் கெஞ்சி நிற்க கொஞ்சம் தெம்பு எஞ்சிருக்கையில் அவள் என்ன சொல்வாளோ என்று அஞ்சி அடுத்த வீடு சேர்க்கையில் அங்கே, இவ்வளவு தாமதமாக வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்து நீ வந்திருந்தா சோத்துல தண்ணியை ஊற்றிட்டு பாயை போட்டு படுத்திருப்பேன். நல்ல வேலை நீ முந்திக்கிட்ட. எங்கே இன்னொருத்தி? அவளுக்கு வேற, உனக்கு வேற, தனித்தனியாக வந்து போக முடியாது. இனி நீங்கள் இங்கே வந்தால் 2 பேரும் ஒன்றா வாங்க. அதட்டலாக அந்த குரல் என்னை அசிங்கப்படுத்துவது போல் இருக்கும். இருந்தும் என் வயிற்று பசிக்கு சோறு போடும் நக்கல் பேச்சுக்காரியிடம் ஊமையாக பேசாமல் ஓரமாக நின்றிருப்பேன். என்னோடு என்னை போலவே அம்மான்னு ஆவி போக கூவி சோறு கேட்கும் என்னை ஒத்த மானிட பிறவிக்கு நடந்து நடந்து கால் வலிக்க, ஒவ்வொரு இடத்திலும் காத்து காத்து மனம் வலிக்க, பாத்திரத்தை சுமந்து சுமந்து உடல் வலிக்க, ஒரு சான் வயிறு பசி போக்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் நான் பெற்ற படிப்பினை சொல்லி மாளாது. இருந்தும் இனிதா ஏற்றுக்கொண்டேன். நடப்போம், இன்னும் முடியவில்லை. 5வது தலைப்பில், என்ன உங்க அப்பன் வரமாட்டானா? என் வயிறு போல் என் வீட்டில் பசியோடு பல வயிறு பதபதைத்து காத்திருக்கும் என நினைத்து நானாவது பரவாயில்லை. என் தம்பி விவரமில்லா சின்ன குழந்தை, கூப்பிட்டும் குரலில்லா வாசப்படியில் அம்மானு கூப்பிட கூச்சப்பட்டு சும்மா நின்னிருப்பான். வயசுக்கும் உருவத்துக்கும் பொருத்தமில்லாத பொழப்பு இது. சுமக்க முடியா பாரம் இது. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சோற்றுக்காக தன் விளையாட்டை தொலைச்ச பஞ்சு போல உள்ளம் கொண்ட பிஞ்சு வயது என் தம்பிக்கு. எனக்கு கிடைத்த தண்டனை போல் அவனுக்கும் கிடைச்சிருக்கு. சோத்தை மட்டும் ஏனத்தில் போட்டிருந்தா பரவாயில்ல. பாரமான சொல்லெல்லாம் கூட சேர்த்து போடுவாங்க. உங்கள் அப்பனை காலையில் 8 மணிக்கு கழனி பக்கம் வர சொல்லுன்னு மென்மையாக சொல்லும் சில பேரும் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. வன்மையாய் சொல்லும் வாய் சவடால் காரனுக்கும் வாய் மூடி பதில் சொல்லி வாசலை விட்டு கிளம்பிடுவேன். உங்கள் அப்பன் வரமாட்டானான்னு எத்தனை தடவை சொல்கிறது? தாம்பூலம் வச்சு அழைக்கணுமா? உங்கள் வீட்டுக்கு வந்தால் இருக்க மாட்டேங்கிறான் உங்கள் அப்பன். சோத்துக்கு மட்டும் ஏனத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே நில்லு. அவனொரு கோடியில் நானொரு கோடியில், கோடியில் தொடங்கி மையத்தில் இணைவோம். ஏனத்தில் வெள்ளை நிறத்தில் சோற்றுப் பருக்கைகள் விதவிதமாய் பூத்திருக்கும். அதை பார்த்து பார்த்து மனதுக்குள் எங்களுக்கு ஆனந்தம் வந்திருக்கும் என்று யாராவது நினைத்திருந்தால் அந்த எண்ணம் பொய். கொஞ்சம் நான் சொல்ல வருவதை நிதானமாய் கேளுங்கள். நல்லவர்கள் சிலர் மட்டுமே சுட சுட சோறிடுவர். கயவர்கள் நிறைய பேர் இரக்கமற்ற செயலை என் பாத்திரத்தில் பதிவு செய்வார். எப்பொழுதோ வடித்த சோற்று பருக்கை இடுபவர் சிலர். நீர் விட்டு சோற்றை பிழிஞ்சு எடுத்து வந்து பழையதென்று சொல்லாமல் புதியதோடு கலந்திடுவார் ஒரு பொன்னியவதி. தொட்டு பார்த்து உணர்ந்து கொள்வேன் அந்த இரக்கமற்றவளின் வழக்கமான செயல் இப்படித்தான் இருக்கும் என்று. இரவு மணி 9 தாண்டி இருக்கும். இருவரும் சோற்று குண்டானோடு சோர்வாய் உட்கார்ந்திருப்போம். குழம்புக்கு மறுபடியும் யார் வீட்டுக்கு முன்னால் நின்று கெஞ்சி அவளோடு மல்லு கட்டுவதென்று. மனசை தேத்திக்கிட்டு சின்ன கணத்தை தூக்கிட்டு வெடுக்கென்று எழுந்து வேகமாக ஓடிப்போவேன். அம்மா என்று மீண்டும் கூப்பிடுவேன். நான் தான் போட்டுட்டேனே, இப்போ எதுக்கு வந்திருக்க? இதே பொழப்பு தினமும் யார் கொடுப்பாங்கன்னு என்று. வசைப்பாடும் பொம்பளையாக இருந்தாலும் இசைந்து கொஞ்சம் இருப்பதை கொடுப்பாள். வாங்கி விரல் விட்டு தொட்டு பார்த்து வாயில் வைத்து சுவைத்து பார்ப்பேன்.
பாதி வயிறு நிறைந்தது போல் பசி எங்கோ ஓடிப்போகும். கிண்ணம் நிறைய குழம்பு இருக்கும் எண்ணம் இன்னும் தின்ன ஆசை இருக்கும். ஆளுக்கு ஒரு தட்டில் சோறு உண்டு மீதிச் சோற்றில் தண்ணீர் ஊற்றி வைத்து படுக்கும்போது எங்களுக்கு எப்பொழுதும் ஆறுதலாய் கூடவே பயணிக்கும் ஜீவன் இரண்டும் ஏக்கத்தோடு பார்த்து நிற்கும்.